Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing. Work from home. Mobile-based part-time job student, homemakers, and job seekers. Use your free time in work at your just share and publish content. Simple task, no selling or no referral. Facebook, Instagram, YouTube. You are ஸ்கிப் already பண்ணாதீங்க. பெரிய eligible. தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் பார்க்க ஏதோ ஒரு கவலை, மனக்குறை, அதனால் ஏற்படும் வருத்தம். இருப்பவர் முகம் தெளிவாக இருக்காது. சிரித்த முகத்துடன் தெளிவாக தோற்றம் கொடுங்கள், வாழ்க்கை வளமாகும். நீங்கள் நினைப்பதை விட ஸ்மார்ட்டாக இருப்பது எப்படி? அதன் ரகசியங்களை இப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். பிறவியில் அமைந்த நம் முகத்தையோ உடல் தோற்றத்தையோ நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நமக்காக சில தனித்துவமான குணங்கள் உண்டு. நம் பலவீனங்களை பெரிதுபடுத்தாமல் திறமைகளை வளர்த்து கொள்வது அழகு. திறமை என்பது நீரில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது. கொஞ்சம்தான் வெயில் தெரியும், மீதி திறமையும் நாம் தான் வெளியில் கொண்டு வர வேண்டும். எப்போதும் ஏதோ ஒரு கவலை, மனக்குறை, அதனால் ஏற்படும் வருத்தம் என்று இருந்தால் முகம் பொலிவாக இருக்காது. காரணம், திருப்தியின்மையால் முகத்தில் சோர்வு, வாட்டம், மனநிறைவு இல்லாத நபர்களை ஸ்மார்ட் என்று சொல்லவே மாட்டார்கள். மனதையும் முகத்தையும் உற்சாகமாக மாற்றுங்கள். சிரித்த முகத்துடன் தெளிவாக தோற்றம் கொடுங்கள். எளிதில் அனைவரும் நண்பர்களாக. சிலர் அதிகமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ பேசுவார்கள். கோபத்தை சத்தமாக வெளிப்படுத்துவார்கள். இதெல்லாம் மற்றவர்களையோ விலக வைத்துவிடும். அமைதியாக பழகினால்தான் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். அடுத்தவர்களுடன் பழகும்போது ஏற்றத்தையும் குழப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. இனி பாவனைகள் காட்டுவது, பணிவாக நடப்பது நம் மதிப்பை உயர்த்தும். உங்களுக்கு பிடித்த உடையை அல்லது உங்களுக்கு நல்ல தோற்றம் தரும் உடைகளையே உடுத்துங்கள். உங்கள் தோற்றம், வயது ஆகியவற்றை மனதில் கொண்டு ஆடை அணிகலன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 50 வயதுக்கு டீனேஜ் தோற்றத்தை ஆசைப்படக்கூடாது. ஒவ்வொரு பருவத்திற்கும் அதற்கான அழகுகள் உண்டு. அப்படி காட்சி தருவதே ஸ்மார்ட். அதிக ஒப்பனை இல்லாமல் இருந்தாலும் எளிமையே அழகுதான். சிலரிடம் பேசும்போது அதிகமாக புலம்புவார்கள். இன்னும் சிலர் வாயை திறந்தால் மூடவே மாட்டார்கள். சிலர் எப்போதும் மற்றவர் குறை பேசுவார்கள். இந்த குணங்கள் ஒருவரை ஸ்மார்ட் ஆக்காது. இதற்காக பேசாமல் இருக்க வேண்டாம். அளவாக பேசுங்கள், அர்த்தமுள்ளதாக பேசுங்கள். அதற்காக உங்கள் புலமையை முழுவதையும் கொட்டி தீர்க்காதீர்கள். எதற்கெடுத்தாலும் வாதாடாமல். வெல்ல வேண்டியது மனிதர்களைத்தான், வாதங்களை அல்ல. இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தால் அப்புறம் உங்களை பார்த்து எல்லோரும் சொல்வார்கள், ஆஹா, இவர் எவ்வளவு ஸ்மார்ட் என்று சொல்வார்களே. மற்றவர்களுடன் பழகும் விதம், பேசும் விதம், உடையணியும் நேர்த்தி என்று பல விஷயங்களையும் ஸ்மார்ட் என்பதன் அடிப்படைதான். பிறக்கும்போது அமைந்த நம் முகத்தையோ உடல் தோற்றத்தையோ நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நமக்காக சில தனித்துவமான குணங்கள் உண்டு. நம் பலவீனங்களை பெரிதுபடுத்தாமல் திறமைகளை வளர்த்து கொள்வதே அழகு. திறமை என்பது நீரில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது. கொஞ்சம்தான் வெளியில் தெரியும், மீதி திறமை நாம் தான் வெளியில் கொண்டு வர வேண்டும். எப்போதும் ஏதோ ஒரு கவலை, மனக்குறை, அதனால் ஏற்படும் வருத்தம் என்று இருந்தால் முகம் பொலிவாக இருக்காது. காரணம், திருப்தியின்மையால் முகத்தில் சோர்வு, வாட்டம், மன நிறைவில்லாத நபர்களை ஸ்மார்ட் என்று சொல்லவே மாட்டார்கள். மனதையும் முகத்தையும் உற்சாகமாக மாற்றுங்கள். சிரித்த முகத்துடன் தெளிவாக தோற்றம் கொடுங்கள். எளிதில் அனைவரையும் உங்கள் வாழ்க்கை வளமாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.